It is a 2001 published journal based on simulation of concrete batch plant production. So என்ன எதிர்பார்க்குறீங்க? What without looking into the abstract, என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்க ஸ்டடி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு? ஒரு கான்கிரீட் பேட்சிங் பிளான்ட் இருக்கு. ஓகே, assume you are owner of a concrete batching plant. What particular decisions you are going to make? I need a response from individual students. So அதுக்கப்புறம் நம்ம போனோம்னா கன்வீனியன்ட்டா இருக்கும் பேப்பருக்குள்ள. Assume you are a owner of a concrete batching plant. What would be your expectations? மிக்ஸ் டிசைன் கரெக்டாக செக் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப ரொம்ப அப்ரோப்ரியேட் ஆன்சர். காமன்னா வந்து மிக்ஸ் டிசைன் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேனேஜிங் த பேட்சிங் பிளான்ட் என்ன எதிர்பார்ப்பீங்க? மெட்டீரியல்ஸ். ஓகே, அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, தென் மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தா ஆஃப்டர் தட் your responsibility is to deliver the concrete, right, to the construction site. Logistics, and the time Logistics. Transportation model. Yes, logistics involves every details in terms of a cycle. The operation irukliya, it will be a repetitive cycle. Like for example, நம்ம batching plant la irundhu material load பண்ணனும், then it should haul, that is transport to the construction site, then unload பண்ணனும் and again return ஆகணும். And site la பாத்தீங்கன்னா we need to ensure that our concrete is being most on the concrete batching plant கொண்டு போகும்போது அதிகபட்சமா பம்பிங் ப்ராசஸ் இன்வால்வ் பண்றாங்க இல்லையா? ஸோ ensure that our concrete is correctly pumped, then placed and finished. Overall approach. ஸோ இதுல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து வாட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நெசசிட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரம் ஆன்சர் ஃப்ரம் ரேவன். In terms of parameters, என்னென்ன parameters மெஷர் பண்ணுவீங்க? Or else பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு என்ன parameters இம்பார்ட்டன்ட் ஒரு கான்கிரீட் பேட்சிங் பிளான்ட்ல? அதெல்லாம் வந்து அதாவது எது கிரிட்டிக்கல் ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிக்ஸ் டிசைன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், so that quality is improved. அந்த மாதிரி வேற என்ன ஃபேக்டர்? கான்கிரீட்டோட சைஸ். கான்கிரீட்ல இருக்க சிப்ஸோட சைஸ். ஓகே, அதாவது டெக்னிக்கலா வேணாம் in terms of management, resource management அப்படினு போது குவாலிட்டி வந்து ஓகே in terms of mix design and in terms of correct time of delivery. Yes, அதுவும் குவாலிட்டி தான், ரைட்? கரெக்ட்டா deliver to the machineries, the operation capabilities, efficiency of the machineries. ஓகே, அப்போ ஓகே, இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து என்னென்ன விஷயத்த சிமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சிமுலேஷன் பண்றதுனால என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் வந்து சிமுலேஷன் பண்றதுனால எவ்வளவு லோடு கொடுத்து அவுட்புட் எவ்வளவு எடுக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த இன்புட் அவுட்புட் வில் வேரி இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், பெண்டிங் மூமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ், then stability. With respect to the load, we apply the member properties under the support conditions and what factors we are considering in terms of codal provisions. கரெக்டா? அந்த மாதிரி சிமுலேஷன்ல என்னென்ன பாசிபிள் இன்புட் இருக்கலாம், என்னென்ன பாசிபிள் அவுட்புட் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க in terms of a concrete batching plant? இன்புட்ல அப்போ நம்ம என்னென்ன கொடுத்தாகணும்? இதை ஏன் சொல்றேன்னா, நமக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் கம்ப்யூட்டருக்கு மாடலுக்கு தெரியாது இல்லையா? மாடலை வந்து நம்ம பில்ட் பண்ணணும், so that we give certain inputs. என்னென்ன இன்புட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலாம், சொல்லுங்க. What kind of inputs can we give in terms of parameters? For example, quantity of materials, அது ஒரு input. Water cement ratio.
வாட்டர் சம் ரேஷியோ ஓகே. இது அப்படியே இருங்க. டெக்னிக்கல் பார்ட் ஓகே. இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராசஸ்னும் போது கான்கிரீட் பேட்சிங் பிளான்ட்ல ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? அதுல எனி எக்ஸாம்பிள்ஸ்? weighing sir. Okay, weighing the materials using the hoppers, then conveyors. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா மிக்சர் சார். Okay, mixers. The time of mixing is ரொம்ப important simulation. Why? Because many parameters will compare with respect to time. அது போல தான் then after delivery you can go for hauling and then it is transporting, delivering, etc. So time is a very important factor. And project அதாவது உங்களோட batching plant successful ஆக்கணும் அப்படின்னா it is important that you provide your service at a minimum or optimum cost. Correct? Minimum அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா optimum அப்படிங்கிற காஸ்ட் நான் வந்து இங்க இன்க்ளூட் பண்றேன். ஸோ அந்த ஆப்டிமம் காஸ்ட் இன் த சென்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இப்போ பேப்பர்ல. இன்னைக்கு வந்து நம்ம பாதி ஜேர்னல் வரைக்கும் பார்க்க போறோம். ரிமைனிங் we will see in detail in the next class. பாதி ஜேர்னல் in the sense என்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஹைலைட் பண்ணிக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஓகே, சிமுலேஷன் வந்து நம்ம அதுக்காக யூஸ் பண்ணலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அவுட்புட் we are going to get with regards to what input. In that case we can have ourselves various alternative solutions, right, in terms of resource management. இங்க உங்க யூஸ் பண்ணிருக்கிற பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா மைக்ரோ சைக்ளோன் சிமுலேஷன் சிஸ்டம். ஆல்ரெடி சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு டெசிஷன் மேக்கிங். ஃபார் x input we are going to get y output. So if x value varies, y will vary. That is nothing but a function, right? F of x like function. So in the tools which unga example parunga, the tools are time cost quantity chart, then contour line charts. இந்த மாதிரி வந்து 2-3 tools வந்து post analysis பண்றாங்க. Okay, analysis means nothing but running the program. அதுக்கப்புறமா அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இன்டர்பிரேட் பண்றதுக்கு சில டூல்ஸ் இருக்கு. Then the main objective they are using is to shortlist and find out the minimized production time and அதுக்குண்டான related cost என்ன அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் in this case நான் வந்து டைரக்டா I will go to the conclusion. ஓகேவா, கன்க்ளூஷனை லாஸ்டா சொல்றதுக்கு பதிலா நான் இப்போ ஸ்டார்டிங்கே சொல்றேன். ஏன்னா நார்மல் சிமுலேஷன் இல்லாத இடத்துல என்ன டிராபேக் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு சிமுலேஷன் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு நம்ம பார்ப்போம். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் டேட்டா ரிக்வயர்ட் in terms of quality and functioning of a concrete batching plant is mixed design. So mixed design is a common practice. எல்லா batching plantலயும் அது நார்மலா இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பா ரொம்ப டீட்டெயிலா மானிட்டர் பண்ணி ஆகணும். பட் when you are including the simulation to take decision making process, அப்போ you can able to get an idea to evaluate the operations. In this case பாத்தீங்கன்னா you can evaluate the different distances to reflect the precise unit price. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஸ்பெசிஃபைங் அ கிரேட் M20 கிரேட் கான்கிரீட். எனக்கு இந்த பர்டிகுலர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோஸ் ஸ்லம்ப்ல இந்த கேரக்டரிஸ்டிக்ல வேணும்னு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்றோம் ஒரு பேட்சிங் பிளான்ட்டுக்கு. அவங்களும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ பில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த கிரேடுக்கு என்ன நெசசரி காஸ்ட்டோ அது ரிலேட்டடா கொடுக்குறாங்க. பட் டிபெண்டிங் ஆன் த distance between the batching plant and the construction site, the distance factor இருக்கு இல்லையா, அந்த distance factor அந்த batching plant ஓட ஓனர் எந்த அளவுக்கு கன்சிடர் பண்றாங்க.
for issuing the charges for transportation cost. அதுக்கு நம்ம எப்படி டெசிஷன் எடுக்கிறோம்? இப்போ நம்ம transportation cost அப்படின்னா வித்தவுட் டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் ஆஃப் த சிமுலேஷன் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணாம நம்ம ஒரு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, it would be sometimes profitable but sometimes it might not be profitable also. Okay, profit இல்லாமலும் போகலாம். That is a point they are trying to specify. அப்போ in a simulation you are taking into consideration of the entire system and the total process involved from start to finish. அப்போ depending upon the distance between the batching plant and the construction site, what would be the optimum cost that you can fix for delivering the quantity of required grade of concrete. So in this case என்ன ஆகுது, your precision, அதாவது உங்களோட accuracy அதிகமாகுது in terms of decision making. That is what they are clearly trying to specify in the conclusion. Now coming back to the introduction, you know that real world situation வந்து நம்ம மாடலா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். And here they are specifying about some types of models. For example, abstract model to interpret rules or scheduling networks. Even நம்மளோட bar charts இருக்கு அந்த network diagram, that is also kind of a simulation process. So for example, PERT la பாத்தீங்கன்னா we are specifying the various time period to determine a certain project duration. Then we have schematic models, for example, to represent maps or else construction drawings. And இப்போ நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் வந்து கான்கிரீட் ப்ரொடக்ஷன், ரைட்? நமக்கு போன செமஸ்டர்ல ஸ்டார்டிங் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருந்தோம் இல்லையா, பேங்கிங் சிஸ்டம், அந்த கியூயிங் ப்ராசஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக, தட் இஸ் சர்வர் டைம் ஐடில் ஆர் நாட். அந்த மாதிரி கியூயிங் சிஸ்டம் வந்து நம்ம இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷனுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இன் திஸ் கேஸ் they are trying to simulate using a platform called Microcyclone, developed by Halpin in 1973. And இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல அதிகமா யூஸ் பண்ணப்பட்டது வந்து 1990s அதிகமா வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க நிறைய பேர். பட் இட் ஸ்டார்டட் அட் த 1973. இப்போ இந்த மாடல் பில்ட் பண்றதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் இருக்கு in terms of resource allocation, that is the number of equipments. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல நம்ம ஸ்டடி பண்ணும்போது we are fixing the quantity of resource, right? இப்போ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ்ல எம்எஸ்பி பிரைமரியால நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன இன்புட் கொடுப்போம், டியூரேஷன் இன்புட் கொடுப்போம். அதை தவிர்த்து மெயினா வந்து ரிசோர்ஸோட இன்புட் கொடுக்கணும். எவ்வளோ லேபர்ஸ், எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ், மெட்டீரியலோட குவான்டிட்டி. மெட்டீரியலோட குவான்டிட்டி யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் அந்த கான்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிகேஷன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ நீட் டு எக்ஸ்ட்ராக்ட் த எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் லேபர். லேபர் எப்படி எடுக்கலாம்? பை அசஸிங் த ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ். அதே போல எக்யூப்மெண்ட்டுக்கும் யூ நீட் டு நோ த ரேஞ்ச் ஆஃப் requirement in terms of number of machineries required for each components. So adukku enna objective nu paarenga, sub objectives. First they need to study the entire detail about the batching plant, and the batching plant oda operation வந்து step by step detail study பண்ணனும். இந்த perspective நிறைய perspectiveல நம்ம ஸ்டடி பண்ணலாம். டெக்னிக்கலா பண்றது வேற விஷயம், பட் இங்க வந்து ஆபரேஷன் வைஸ் ஸ்டடி பண்றாங்க டீடைலா. ஒரு காம்பனன்ட்டோட நெசசிட்டிஸ் என்ன இருக்கு, when it is independent, when it is dependent. இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் டெக்னிக்கலா. டிபெண்டன்சி இருக்கு இல்லையா, ஒரு காம்பனன்ட்டோட டிபெண்டன்சி. why? because our concreting operation in the batching plant, it would be a chain process. chain process னா என்ன அர்த்தம்? a dash b dash c dash அப்படி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ if there is ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோட ஆபரேஷன் வந்து பாதிச்சுன்னு வச்சுக்கோங்க, then the entire chain will be affected. So இந்த chain process ஒரு காம்பனன்ட்டோட ரோல் என்ன in terms of dependency, interdependency, அத ஸ்டடி பண்ணணும். Then the second objective here they specifies to develop a microcyclone model based on the process. And the third one is very important, data collection. இப்போ நம்ம மாடலுக்கு வந்து இன்புட் கொடுக்கணும் இல்லையா, in terms of number of resources. அதுக்கு நமக்கு flexibility இருக்குதான், கரெக்ட், ஓகே.
It is not that only ஒரு set of input தான் கொடுக்கணும்னு கிடையாது. Multiple depending on the input we can get various alternative solutions. அதாவது different number of combinations நம்ம வந்து specify பண்ண போறோம். For example, ஒரு combination 1 first set of inputல வந்து I am keeping my resource levels minimum. Okay. இன்னொரு set of inputல வந்து I am keeping my resource levels maximum. And இன்னொரு set of inputல வந்து I am tweaking, that is changing my resource levels. For example, A வை அதிகமா வச்சுக்கிட்டு B யை கம்மியா வச்சுக்கிட்டு C யை moderate வச்சுக்கிட்டு, இன்னொரு காம்பினேஷன்ல A வை கம்மியா வச்சுட்டு B யை intermediate வச்சுக்கிட்டு C யை maximum வச்சுக்கிட்டு. Like this, you can prepare a n number of combinations that can be generated automatically instead of manually doing it. That is the main advantage of the simulation model. By generating the inputs based on the ranges you are specifying. For example, minimum range, maximum range. And இதெல்லாம் பொறுத்து என்ன டிட்டர்மைன் பண்ணோம்னா the optimum combination. இப்போ நம்ம சொன்ன இல்லையா various combination levels, அதுல எந்த particular combination வந்து உங்களுக்கு overall result கொடுக்குது in terms of minimum cost for the production. That is one set of output. In terms of model building பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டா இந்த ஸ்டடி எந்த பேட்சிங் பிளான்ட்டுக்கு பண்றாங்க. It is located in Lafayette, Indiana. And characteristic wise in terms of distribution பாத்தீங்கன்னா concrete production பண்ணதுக்கு அப்புறமா distribution, it is approximately the radius covered is 24 kilometers. And the capacity of the batching plant இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, it is typical capacity 30.4 meter cube per hour. இதுக்கப்புறம் there is going to be a detailed elaboration on how the model is prepared based on the production இருக்கு இல்லையா, step 1, step 2, step 3. அதுல ஒரு காம்பனன்ட்டோட டிபெண்டன்சி இன்டர்டிபெண்டன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு பாயிண்ட் மட்டும் நான் ஹைலைட் பண்றேன், பிகாஸ் இட் இஸ் tedious to elaborate every dependencies into one lecture. Okay. ஃபார் எக்ஸாம்பிள் கன்வேயர் பெல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்வேயர் பெல்ட்ல இங்க ரெண்டு பெல்ட் யூஸ் பண்றாங்க, கன்வேயர் பெல்ட் 1, கன்வேயர் பெல்ட் 2. ஸோ கன்வேயர் பெல்ட் 1க்கு என்ன டிபெண்டன்சி தேவை? the constituents, the raw materials required to produce the concrete. கரெக்டா? அது availability இருந்தாதான் it can able to transport to the next stage. Similarly, conveyor belt 2. Okay. Then conveyor belt 1 எப்போ வந்து எதுக்காக வெயிட் பண்ணோம்? To provide for resupply. நம்ம இந்த dependencies பத்தி பேசிட்டு again we will come back to these elements. இது already பார்த்தாச்சு, but we need to know a quick review before proceeding. So in the pictureலயே பாருங்க, they have described in the pictorial form. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் what is the operation that is going on. The constituents are placed on the storage area. Then from there it is transported to the conveyor 1. And from that they are storing it initially in the batch hopper. Okay. And the batch hopper lande again it is transported through belt conveyor 2. That is for delivery. Then in terms of concrete production, then it is loaded, transfer mixer is loaded. And the exact mixing scenario பத்தி இந்த இடத்துல வந்து அவங்க describe பண்ணல. Then after the production of concrete, it is again from the transfer mixer it is transported to the construction site. Once it reaches construction site, it should be unloaded. Then the quantity of concrete should be pumped to the placement site. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு பம்ப் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன டிபெண்டன்சிஸ் இருக்கணும்? If suppose the pump is idle, what should be readily available? பம்ப் ஐடலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல okay, what would be the reason for a pump to be idle? Concrete pump எப்போ ஐடலா இருக்கும்? At which situation concrete pump will be idle?
ஜஸ்ட் பிக்சர் பார்த்துட்டே சொல்லுங்க. கொஸ்டின் ஒரு செகண்ட் ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? அதாவது எந்த சிச்சுவேஷன்ல கான்கிரீட் பம்ப் ஐடிலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, if there is not availability of what, இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்டோட இது ரெடி பண்ணாம இருந்தா, ஓகே அந்த கேஸ், சைட்ல இந்த வந்து கேஸ் போர் பண்ண பாத்தீங்கன்னா முடியாம இருந்தா, பேட்சிங் பிளான்ட் இப்போ நம்ம சைடுல இருந்து என்ன என்ன ப்ராப்ளம் இருக்கும்? தட் இஸ் இஃப் தேர் இஸ் நோ எனி ட்ரக் வர லேட் ஆச்சுனாலும் என்ன ஆகும்? ஐடிலா தான் Obviously இருக்கும். the concrete pump will be idle, right? எஸ் சார். And we have to balance both the situations. For example, மிக்சருக்காக டிரான்சிட் மிக்சருக்காக பம்ப் ஐடிலா இருக்கலாமா, இல்ல பம்ப் வந்து ஆப்ரேட்டிங்கா இருக்கும்? பம்ப் ஆப்ரேஷன்ல இருக்கும்போது, தட் இஸ் ப்ரீவியஸ் பேட்ச் கான்கிரீட் வந்து போர் பண்ணிக்கிட்டு இருக்கு, பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல இப்போ கரண்ட்லி ஒரு டிரான்சிட் மிக்சர் வந்து நிக்குது. அந்த சிச்சுவேஷன்ல என்ன இருக்கும்? டிரான்சிட் மிக்சர் ஐடிலா இருக்கும். இப்போ ட்ரக் ஐடிலா இருக்கு, பம்ப் ஆப்ரேட்டிங்ல இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு காம்பனண்ட்டும் அட் சர்டன் பாயிண்ட் இட் வில் பி டெஃபினெட்லி ஐடில் டியூ டு சர்டன் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதை நம்ம ஓவராலா பேலன்ஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும், எது ஆப்டிமம் பீரியட் சொல்லிட்டு. So like that they are calculated, and also they are including the parameters like maintenance. For example, if your pump, even though your pump is not idle, your truck is ready to unload the concrete, but on the situation la pump வந்து maintenance பண்றதுக்கு some time is required, right? That factor is also included in this paper. So இங்க overall view பாருங்க, this is how the simulation model is prepared. இதுல இருக்கக்கூடிய elements பத்தி தான் வந்து மேல figure 1 டேபிள்ல கொடுத்திருக்காங்க. that is a basic cyclone modeling elements. இதுல combi இருக்கு, normal activity, Q node, function node, accumulator. Accumulator is nothing but the flag counting the number of cycles. Then arc is to represent the direction of flow. இதுல normal activity okay, அதுக்கு வந்து எந்த ஒரு constraint இருக்காது. பட் காம்பி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் there is a major constraint, like if all your units are available, then only the particular combi இருக்கு இல்லையா, அந்த combination activity அது perform ஆகும். If one or more elements or components is waiting or not, it is not readily available, then அந்த combi அப்படிங்கிற activity perform ஆகாது. So at that point of time the delay occurs, and the delay time will be calculated by the simulation model. So இங்க பாருங்க, இந்த ஓவரால் அப்ரோச் தான் வந்து பிக்டோரலா ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து மாடலா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ரியல் டைம்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் பாட்டம்ல 1 2 3 4 அதுக்கு மீனிங் என்னன்னு இருக்கு. So for 1 the cement is available. So இங்க பாருங்க 1 cement available இருக்கு. அதே டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோல வேற என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சீரியல் நம்பர் 1 14 24. So what is 14? 14 is admixture available. Then what is 24? Water available. So அதெல்லாம் எங்க போய் ஜாயின் ஆகுது? 31ல ஜாயின் ஆகுது. Okay, it is not necessary that you are going to number it in a orderly way, like how you do it in the CPM. பட் இங்க பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து எங்க எண்ட் ஆகுதோ that will be the last. For example 51 is the end, and அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 60 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. வாட் இஸ் 60? இட் இஸ் கவுண்டர். ஸோ அந்த எலிமெண்ட் வந்து மார்க் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் ஒரு கவுண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, the process will again reinitiate. Okay, so first எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்கன்னா மாடல்ல from left to right, conveyor 1 ஓட elements, then hopper ஓட elements, conveyor 2 ஓட elements, அதுக்கப்புறம் ட்ரக் மிக்சர் ரிலேட்டட் எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அன்லோடிங். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்போட எலிமெண்ட்ஸ். தென் ஸ்ப்ரெட் மீன்ஸ் த லேபர் தே ஷுட் ஏபிள் டு
place the concrete and finish by compacting it. இந்த ஆர்டர்ல தான் வந்து அவங்க இந்த மாடலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 45 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து அந்த டிராயிங்ல பாருங்க. 45, வாட் இஸ் 45? இட் இஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ். ஓகே, ஸோ கீழே மார்க் பண்ணிருக்காங்க ட்ரக் அவைலபிலிட்டி. இப்போ 45க்கு எதெல்லாம் இம்பாக்டா இருக்கு? 45ல இருந்து அடுத்து எங்க போகுது? 42க்கு போகுது, which is nothing but truck moving to the plant. Okay, so 45ல இருந்து 42 என்ன நடக்குது? It is representing that the truck is returning back to the batching plant. Okay, so truck வந்து batching plantக்கு ரிட்டர்ன் ஆகிறது தான் 45 to 42 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் 42 அப்படிங்கிறது நார்மல் ஆக்டிவிட்டி கிடையாது. 42 is a combination activity. காம்பினா என்ன அர்த்தம்? இங்க மார்க் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா காம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நோட்ல whichever activities are going to flow through it, அது எல்லாம் அட் அ டைம்ல ஃபேவரபிளா இருந்தாதான் அது ப்ராசஸ் ஆகும், இல்லைன்னா ப்ராசஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 42 நோக்கி என்னென்ன ஆரோஸ் வருது? 45 வருது, தென் 41 வருது. வாட் இஸ் 41? The availability of the batching plant itself. Okay, so if both batching plant is performing at the time, then the truck is returning back to the batching plant, then only 43 nadakum. So what is 43? 43 is truck available under the plant. Okay, so 45 la irundhu 43 ku kondu varanga, truck availability confirmation kudukranga. பட் அதுவும் வந்து ஒரு கியூ நோடா இருக்கு. why it is a கியூ நோட்? at that point of time your cement, water, admixture, that is 1, 14, 24 இதெல்லாம் வந்து அவைலபிலிட்டியா இருக்கணும். அதெல்லாம் நடந்தாதான் 31 நடக்கும். 31 is a combination activity, loading the truck. கரெக்டா? ஸோ இப்போ 31 வழியா இதெல்லாம் ஃப்ளோ ஆச்சு. ஓவரால் இப்போ புரியுதா? லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்? மெட்டீரியல்ஸ். தென் இங்க ரைட் சைட்ல இருந்து என்ன வருது? என்ன ஆக்சுவலா பெர்ஃபார்ம் ஆகுது? ட்ரக்கோட அவைலபிலிட்டி. இதெல்லாம் ஒன்று சேரும் போது தான் நம்மளால ட்ரக்ல இன்கிரீடியன்ஸை லோட் பண்ண முடியும், இல்லைன்னா லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஈச் பார்ட் ஆஃப் த பிரான்ச்சையும் தனித்தனியா நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் டு ஏபிள் டு நோ தட் பர்டிகுலர் ஏரியா. அதுல இருந்து யூ கேன் கெட் ஓவரால் பிக்சர் ஆஃப் த என்டையர் மாடல். ஓகே, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் பம்பிங். 47 பாருங்க. 47 இஸ் நதிங் பட் ட்ரக் டிபார்ச்சர். ட்ரக் வந்து ரிட்டர்ன் அட் தி ஸ்டார்ட் கிளம்பும் இல்லையா? ஸோ அதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 38 ஃப்ளோ ஆகுது. ஸோ 38 இஸ் unload truck into the pump. ஓகே, ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா தான் டிபார்ச்சர் ஆக முடியும், அதுலன்னா ஆக முடியாது. அதுக்கு வேரியஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. நம்ம ட்ரக்ல இருக்கக்கூடிய கான்கிரீட்டை சைட்ல போயிட்டு அன்லோட் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. தட் இஸ் 38. அதுக்கு என்ன மேஜர் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு? 37 அப்படிங்கிற ஒரு கியூ நோட் இருக்கு. வாட் இஸ் 37? ட்ரக் இஸ் த ட்ரக் ரெடி டு அன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. And also similarly 39 flow ஆகுது 38ல. So what is 39? The availability of the pump. That is what we discussed earlier. இந்த மாதிரி ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? ஒன்னு வந்து ட்ரக்கோட அவைலபிலிட்டி, இன்னொன்னு வந்து பம்போட ஐடில்னஸ். இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் பம்ப்ல ட்ரக்ல இருக்கக்கூடிய கான்கிரீட் அன்லோட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்றோம். So the overall picture will give the entire production process from the start to finish. பட் மோர் தென் திஸ், இதுல இருந்து நம்ம ரிசல்ட்டை எப்படி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம டைரக்டா போறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் டியூரேஷன் இன்புட் பாத்தீங்கன்னா they are totally taking 205 set of data just for only one information, that is ட்ரக்கோட சைக்கிள் இருக்கு இல்லையா, ரெப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ். இந்த பாருங்க பேராகிராஃப்ல டியூரேஷன் ஆஃப் சிமுலேஷன் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த பேராகிராஃபை பாருங்க. தட் இஸ் வாட் வி ஆர் டிஸ்கசிங் நவ. சிமுலேட்டிங் த ட்ரக் சைக்கிள், அதுக்கு மட்டுமே
205 set of data எடுத்திருக்காங்க. Then transporting the ingredients of concrete, அதுக்கு செப்பரேட்டா டேட்டா இருக்கு. That is before preparing the model, that is before giving the input into the model, they have observed the operations for a period of 1 month. ஒரு டேவும் 7 to 8 trips ஆவரேஜா நடந்திருக்கு. Then in terms of loading time, unloading time, இப்போ நம்ம பார்த்தோம்ல ஹோப்பர்ல இருந்து ட்ரக்குக்கு லோட் ஆகும் கான்கிரீட், தென் ட்ரக்ல இருந்து பம்புக்கு கான்கிரீட் அன்லோட் ஆகும். கரெக்டா? இந்த லோடிங் டைம் அண்ட் அன்லோடிங் டைம், how much minutes or seconds it is taking, அதை வந்து they are providing a beta curve distribution in the statistical manner. Then hauling time, returning time, transportation of the truck from the batching plant to the concrete to the construction site, and the return of the truck from the construction site to the batching plant. இதுக்கு நமக்கு hauling time, returning time ரெண்டு டைம் பீரியட் வேணும் இல்லையா? அதுக்கு either they go to the deterministic durations from the past data, or else they take a triangular distribution patterns. So this is important, how you approach and give the inputs. And in some cases they described, they also use a regression models. In this case, regression model means using some calculations. இதுக்கு உண்டான formulation என்ன அப்படின்னு சொல்லிட்டு appendixல இருக்கு. பட் ஃபைனல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா transportation time from batching plant to the concrete site. Hauling time பார்த்தீங்கன்னா a constant, it is given in minutes, a constant value 0.0571 plus 1 into distance in kilometers. Then in terms of return time, it is minus 0.019 plus 0.875 into distance in kilometers. So இந்த டேட்டா கொடுக்கும்போது தான் வந்து நமக்கு ஃபாலோ ஆகும். இந்த பேப்பரோட அட்வான்டேஜ் என்ன நம்ம கன்க்ளூஷன்ல ஸ்டார்டிங்கே சொன்னோம் இல்லையா? இந்த பேப்பரோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துல சொல்லியிருப்பாங்க தட் the radius covered for a certain distance alone is taken. இங்க பாருங்க, the models, these models are valid only for distances between 3 kilometer and kilometerல 4.8 kilometer and 24 kilometer. ஓகே, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரேஞ்சஸ்க்கு தான் இந்த மாடல் வந்து அப்ளிகபிளா சாட்டிஸ்ஃபேக்டரியா டெலிவர் பண்றாங்க in this case. அப்ப என்ன அர்த்தம்? Here they are specifying the distance ranges between 4.8 and 24 kilometers. அப்போ less than 4.8 kilometer இருந்ததுன்னா நம்மளால கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியாது. At the same time, if your distance between these two area is more than 24 kilometer, அப்பவும் நமக்கு கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் வந்து நம்ம பார்த்தோம் சிமுலேஷன் எப்படி இன்புட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் நம்ம இன்புட் கொடுக்கணும்னா, ஃபார் தட் வி நீட் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த லெவல் ஆஃப் இன்புட்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு கிவ். ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட் ஆஃப் மிஷினரிஸ் ஆர் லேபர் அதை டேட்டா கொடுக்க போறோம்ட்டு. ஸோ இந்த டேபிள் 1 ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்க காலம், தட் இஸ் ரிசோர்ஸ் வேரியேஷன் ரேஞ்ச். The quantity of minimum and maximum number of equipments that you can provide in the batching plant for delivering it. Then now to the sensitivity analysis part. Sensitivity analysis na enna? நம்ம கொடுக்குற inputs, for varying inputs we get various outputs, results, right? அப்போ நம்மளோட ரிசோர்ஸ் இன்புட் கொடுக்கும்போது எந்தெந்த ரிசோர்ஸ் கிரிட்டிக்கல்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா? ஹவு டு வி ஐடென்டிஃபை த கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ்? பை நோயிங் தட் whichever it is related to the idleness pattern. If the idleness time of the resource is 0 or close to 0, then it is a critical resource. இப்போ சிமுலேஷன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் அந்த இன்புட்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் 232 காம்பினேஷன்ஸ். ஸோ செட் ஏ, செட் பி, செட் சி மாதிரி 232
காம்பினேஷன், ஒரு காம்பினேஷன்லயும் அந்த ஒரு காம்பனண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வேற வேறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து ஆர்டர் கிடைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ சப்போஸ் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் என்னோட பேட்சிங் பிளான்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல, அதாவது பக்கத்துல இருந்ததுன்னா அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆர் எல்ஸ் இஃப் மை site is 20 kilometer, for example say 20 kilometer away from the batching plant, அப்ப எனக்கு என்ன மாதிரி அவுட்புட் கிடைக்கும் அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்காக இந்த ஹாலிங் டைம் அண்ட் ரிட்டர்னிங் டைம் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் இன்க்ரிமெண்டட் எவ்ரி 3.2 kilometer starting from 3 kilometer. Okay, so sorry 3 kilometer இல்ல 4.8 kilometer. Starting from 4.8 kilometer they are increasing the value for every 3.2 kilometers in terms of geographical area. Then overall பாத்தீங்கன்னா 1000 cycles simulate ஆயிருக்கு. Simulation result analysisல our main area is to eliminate the infeasible solutions and focus on the feasible solutions and identify the optimal solutions. அதுக்கு 3 பாயிண்ட் இருக்கு பாருங்க. What are the tools they are going to use to determine the simulation results? One is productivity unit cost chart, second one is contour line chart, and the third one is 2 time cost quantity charts. இந்த 3 சார்ட்டை வச்சு ரிசல்ட்ஸ் இன்டர்பிரட் பண்றாங்க. ஓகே, அதனுடைய ரிசல்ட்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் சார்ட் பத்தி மட்டும் நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். Then we will look about the results in the next class. Okay, for example, we have the first type of chart is cost and productivity relate பண்ணிருக்கு. That is productivity unit cost chart. இங்க ஒரு லொகேஷனுக்கும் 0.1 0.2 up to 0.11 is each locations, right? For each location they are assessing the cost as well as productivity. இதை வந்து further describe பண்றதுக்கு I will stop the screen share for this journal and let me open a paint. So அதுல வந்து நான் describe பண்றேன் இந்த graph எப்படி draw பண்ணனும், அதுல எப்படி ஆப்டிமம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு விசிபிளா தெரியுது இல்லையா ஒயிட் ஸ்கிரீன்? இதுல டிரா பண்ணலாமா? ஓகே, இப்போ நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டு ஃபர்ஸ்ட் இனிஷியலி டிரா ஆக்சஸ். ஒய் ஆக்சஸ்ல வந்து வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? values in the sense in terms of cost and in terms of productivity. So ரெண்டு விதமான y axis நான் எடுத்துக்கிறேன். left hand sideல y axis I take cost. ஓகேவா? அண்ட் இன்னொரு y axis நான் எடுத்துக்கிறேன். in that I take productivity. இப்போ ரெண்டு y axisலயும் values இருக்கும் in terms of cost, in terms of productivity. இப்போ எனக்கு கிடைக்கிற டேட்டா இருக்கு இல்லையா, ஒரு பாயிண்ட்டுக்கும் எனக்கு டேட்டா இருக்கும். இந்த காஸ்ட்டுக்கு எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி, இந்த காஸ்ட்டுக்கு எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற டேபிள் நீங்க பாத்தீங்க. அதை வந்து இப்போ நான் மேட்ச் பண்ண போறேன், மேப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள், if for a particular cost, okay, I get a particular level of productivity, or else நான் வந்து கலர் சேஞ்ச் பண்றேன் so that it will be appropriate. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரிலேட்டட் காஸ்ட்டுக்கு
I get a certain productivity. அதை வந்து நான் வந்து ஸ்லோப் மாதிரி மேட்ச் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், this is my productivity. Okay. This is, for example, say A. Then இப்போ வந்து B பாத்தீங்கன்னா B யோட productivity வந்து சேம். ஓகே, பட் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். For the same level of productivity, I have an option with a lesser cost. That is B. இப்போ எது பெஸ்ட், ஏவா பியா? This is better, A or B? ஆன்சர் பண்ணுங்க. Which is a better option, A or B? B sir. No B. cost. சொல்லுங்க. காஸ்ட் கம்மியா இருக்கு for same Okay. productivity. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஏவை ரூல் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, ஐ எம் செலக்டிங் பி as a feasible solution. இப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா A is a negative cost slope அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஐ டேக் அ கிரீன் பென். இப்போ எனக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி லோவரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ப்ரொடக்டிவிட்டி லோவரா இருக்கு கம்பேர்ட் டு பி. இப்போ இதோட காஸ்ட் எனக்கு வந்து எப்படி இருக்கணும்? இதோட காஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சே த வேல்யூஸ் வந்து நான் மென்ஷன் பண்றேன், அப்போ ஈஸியா இருக்கும். இது வந்து 17 வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 15 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து சியோட ப்ரொடக்டிவிட்டி என்ன ரேஞ்சில் இருக்கணும்? Less than what? My C should be less than what? What is my expectation? 50 விட கம்மியா இருக்கணும். ஓகே, அப்போ இதுல என்ன இந்த கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, தட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட் சார்ட். இப்போ நான் வந்து ஒரு லைன் டிரா பண்ணுவேன் இல்லையா, மேட்சிங் மை ரிலேட்டட் காஸ்ட். இஃப் சப்போஸ் மை line is not intersecting B. B is my feasible solution. ஓகேவா? என்னோட லைன் வந்து B ஓட லைனை இன்டர்செக்ட் பண்ணலன்னா பெட்டர். ஓகே, பட் if my line or the slope, if it is going to intersect, for example இப்படி வருது, ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. In this case, C is a better solution or not? No. No, C is not a better solution. So அது எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம? While checking visually, Slope. is there any intersection of slope? ஓகேவா? நமக்கு B ஒரு feasible solution, அந்த feasible solutionக்கு மேல ஒரு negative slope, that is called a negative slope, intersection பண்றது. அந்த மாதிரி ஆச்சுன்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறாங்க. That is a main concept in productivity cost chart. இப்போ உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல y axisல இந்த காஸ்ட் இருக்கு இல்லையா, that may be 70 lakhs, 70,000, whatever the monetary value, and right hand side la productivity வந்து it should be in quantity per unit time. That is how it is described. In the journal oda other scope, the continuation வந்து நம்ம next classல பார்ப்போம். இது வரைக்கும் ஓகேவா?